அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, பெர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டா டாபிக் உள்ள போயிடலாம். இது எல்லா எக்ஸாம்பிளுக்குமே பேசிக்கா பெர்சன்டேஜ் அப்படிங்கக்கூடியது நமக்கு யூஸ் ஆகும். அதில் ஃபண்டமெண்டலா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ரயில்வே கொஸ்டின்ஸை இந்த வருஷம் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு இயந்திரம் ஆண்டுக்கு 10% என்ற விகிதத்தில் தேய்மானம் அடைகிறது. இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,00,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்னவாக இருக்கும்? தேய்மானம் அப்படின்னாலே ஒரு பொருளோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வருஷம் வருஷம் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% குறையுது. இப்போ 100 ரூபா இருந்துச்சு அப்படின்னா அதில் 10% அப்படின்னு கூடியது 10 ரூபா. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த 1,00,000 அப்படின்னு கூடியதுக்கு 10% 2 தடவை குறைஞ்சி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1,00,000 இன்ட்டு 90/100 இன்ட்டு 90/100 அப்படிங்கிறத ஸ்டெப்பை எழுதிக்கலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு இந்த ஜீரோஸை கேன்சல் பண்ணிருங்க. இதில் 2 ஜீரோ, இதில் 2 ஜீரோ. ஸோ மொத்தமாக 4 ஜீரோ கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடைச்சிடும். சரிதானா? ஸோ 81,000 அப்படிங்கிறது இதற்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மதிப்பு 10% அதிகரித்து பின்னர் 20% அதிகரிக்கப்படுகிறது. நிகர சதவீத அதிகரிப்பு என்ன? ஸோ டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஒரு பொருளோட மதிப்பு முதல்ல 10% அதிகரிக்கு, அடுத்து 20% அதிகரிக்கிறது. ஸோ இப்போ இது ரெண்டைக்கும் ஆட் பண்ண மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை பார்க்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் XY/100 அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா. எக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இங்கே எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஒய் அப்படிங்கிறத 20 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதே ஃபார்முலா அப்படியே தூக்கி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 + 20 + 10 × 20/100 அப்படிங்கிறத கிடைச்சிருக்கும். ஸோ அடுத்து இதை ஃபுல்லாக ஜீரோஸை கேன்சல் பண்ணுங்க. ஸோ இதில் 2 ஜீரோ இருக்குது, இதில் 2 ஜீரோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 10 + 20 + 2 அப்படிங்கக்கூடிய ஆன்சர் கிடைக்கும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 32 அப்படிங்கக்கூடிய ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 32. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ராம்நாத் ஸ்பெண்ட் 48% ஆஃப் ஹிஸ் இன்கம். ஸோ ராம்நாத் அப்படிங்கிறது வருமானத்தில் 48% வந்து உணவுக்கும், 25% வீட்டு வாடகைக்கும், 12% போக்குவரத்துக்கும், மீதமுள்ள தொகையில வந்து 60% குழந்தைகளின் கல்விக்கும் செலவிடுகிறார். அவரிடம் மீதமுள்ள வருமானத்தில் எவ்வளவு சதவீதத்தை காண்க. மீதமுள்ள வருமானம் எவ்வளவு சதவீதம் இருக்கு அப்படிங்கிறத இந்த கொஸ்டின்ல கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அவரோட இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ அதனால நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லி, அதாவது வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியதை 100% எடுத்துக்கிட்டோம். இந்த 100% இருந்து தான் அவர் செலவு பண்ணியிருக்க முடியும். ஸோ அப்போ ரிமைனிங் உள்ளதை ஃபுல்லாக இந்த 48, 25% வாடகைக்கு, அடுத்து 12% டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அதாவது போக்குவரத்துக்கு, இதுக்கெல்லாம் செலவு பண்ண போக ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ அதில் வந்து நமக்கு பர்சன்டேஜ் பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா ஃபுட்டு, சாப்பாட்டுக்கு, ரெண்ட் வாடகைக்கு, டிரான்ஸ்போர்ட்டு மீன்ஸ் போக்குவரத்துக்கு, ரிமைனிங் உள்ளது சைல்டு எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ டோட்டலாக 100 கன்சிடர் பண்ணுறோம். இதை 48 + 25 + 12 ப்ளஸ் ரிமைனிங் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 100 - 85, இதை ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 85 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த 85 லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணோம் அப்படின்னா 100 - 85 = ரிமைனிங் 15 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 15ல் தான் அவர் எவ்வளோ சதவீதம் செலவு ஸ்பெண்ட் பண்ணுறாராம், 60 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ 15 × 60/100 அப்படின்னு இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியான ஆன்சரு இது 3, இது 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதை மறுபடியும் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 3 கிடைச்சிருக்கும். ஸோ ஆன்சரு நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 9 அப்படிக்கூடியது கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 9ல் வந்து டோட்டலாக ரிமைனிங் கிடைச்ச 15%லேருந்து 9 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து
மொத்தத்தில் அவரோட இன்கம் மிச்சம் இருக்கக்கூடியது 6% இருக்கும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம்னா 6% இருக்கும் கன்சிடர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.